பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சுண்டல் இதெல்லாம் போட்டு புளியெல்லாம் ஊத்தாம இந்த குழம்பு வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து சாதத்துல போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும், தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, குட்டி குட்டியா சின்ன வெங்காயமா ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதா. பெருசா இருந்ததுன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. இதுல சேர்த்துடலாம். ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துருங்க. இதுல வந்து ஒரு இனுக்கு கொஞ்சமா ஒரு 4-5 இதழ் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுல வந்து கொஞ்சமா இதுல தக்காளி சேர்த்துக்குவோம். அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். வேற எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ வந்து இதை நல்லா பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ இந்த குழம்பு வைக்கிறது நம்ம குக்கர்லயே வச்சிடலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கணும், இது நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்ச உடனே இதுல ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் சின்ன சைஸா 1 எடுத்து போட்டுக்கலாம். இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பாருங்க, இதுல 3 பல்லு பூண்டு, இதையும் இதுலயே சேர்த்துக்குவோம். பாருங்க, இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தக்காளியில பாதி அரைக்க போட்டுட்டோம், மீதி இருக்கிறது இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கத்திரிக்காயை இதுல சேர்த்துடலாம். இது நீல கத்திரிக்காய், அதனால நம்ம வந்து 3ஆ போட்டு நம்ம கீறி போட்டிருக்கோம். பாருங்க, இப்ப நான் சுண்டல் வந்து இதுல வேக வச்சு வச்சிருக்கேன். 3 விசில் வச்சு வச்சிருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி 3 விசில் மட்டும்தான் வச்சிருக்கேன். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த குக்கர்லயே நம்ம போட்டு வைக்கும் போது இன்னும் 2 விசில் வைப்போம் இல்லையா, அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்துடும். இதுல 3/4 பதம் அளவுக்கு வெந்திருக்கு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதை குழம்பு வேக வைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் நம்மளது வந்து நல்லா ஆந்திரா மிளகா நல்லா காரமா இருக்குன்றதுனால இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் எங்கிட்ட ரெட் சில்லி பவுடர் இல்லை, மல்லித்தூள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தா குழம்பு மிளகாய் தூள் கூட போட்டு நீங்க செய்யலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். வதக்கிட்டு இப்போ பாருங்க, இந்த மசால் வந்து நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டோம். இப்போ இதையும் அதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மசாலெல்லாம் போட்டுட்டு பாருங்க, இப்போ இதை வேக வச்ச சுண்டல் தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியுமே இதுலயே ஊற்றிடலாம். நம்ம இந்த
இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் தண்ணி. குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுருவோம். இது 3 விசில் வரட்டும். ஏன்னா சுண்டல் ஏற்கனவே வெந்துருச்சு, கத்திரிக்காய் வேகிறது சீக்கிரமாக வெந்துடும். 3 விசில் மட்டும் வச்சுட்டு 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் சுண்டல் போட்டு ஜம்முன்னு ஒரு குழம்பு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே. இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுடலாம். ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். இது வேற லெவல்ல இருக்கும். இதுல கொஞ்சமா சோம்பு மட்டும் சேர்த்திருக்கோம். சேர்த்ததுனால நல்ல வாசனையா ஒரு கறி குழம்பு மாதிரியே சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.